நிறைய நிறைய இது வந்திருக்கும். இன்ஃபுளுன்ஸ் வந்து நிறைய குறியீடுலாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல கமலஹாசனோட ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்யூனிசம். சரிங்களா? அந்த மூவில. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபுளுன்ஸ் அதுல இருக்கும். ஈவன் அந்த ஃபியூ வந்து கம்யூனிசம் சார்ந்து வர்றதுனால நான் அதை சொல்றேன். சரிங்களா? அதுல 910 ரூபாய் வேண்டி கூலி உயர்வு வேண்டி மக்கள் போராடுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதுல அந்த சிவனோட வடிவத்துல வந்து 910ன்றது எழுதியிருக்காங்க. சிவன் வந்து அப்படியே கங்கையாறு போற மாதிரி இருக்கும். ஒருத்த பக்கம் பார்த்தா சிவனா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா 910 இருக்கும். சரிங்களா? அவங்க நினைக்கிறது 910ல இருந்து கூலியை உயர்த்தி கேட்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட அந்த இல்ல இல்ல நீங்களாம் வந்து யூ ஆர் பார்ன் ஃபார் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி காரணம் காட்டி இந்த ஆத்திகம் அல்லது நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தன்மை வந்து அவங்க இன்னமும் கீழேயே வச்சிருக்கு. கடவுளை காரணம் காட்டி அவங்க வந்து கூலியை உயர்த்த மாட்டாங்க. பேசுறது வந்து அன்பே சிவம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசரோட கேரக்டர் வரும். பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவர் உயர்த்தி கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆட்சி மராணிக்கா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையா வந்து அவங்க இது பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு நாயோட பேர் என்ன? சங்கு. சங்கர் அப்படின்றது நாயோட பேரு. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஓகே. பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனா அப்ப நாய் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நாய் அப்புறம் லைஃப் லாங்க கூட்டிட்டு போயிடுவான். அந்த நாயோட பேர் வந்து சங்கு. சங்கு அப்படின்றது இதோட சிம்பிள். சங்குன்றது தொழிலாளர்களுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா? தொழிலாளர்னா என்னது, இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு வந்து சங்கு வைப்பாங்கல்ல இண்டஸ்ட்ரியில. டைமுக்காக 8 மணிக்கு வேலை வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கு. ஓகேவா? அதுல உள்ள கேரக்டர் பாருங்க. அதாவது எப்படின்னா, அவர் பேர் நல்ல சிவம், இவன் பேர் அன்பழகனா அன்பரசன், மாதவனோட கேரக்டர். ஸோ அன்பே சிவம் ரெண்டையும், இது அன்பரசன், இது சிவம். அவனுக்கு வந்து என்னன்னா அரசு தான் பிடிக்கும் அவனுக்கு. அதாவது அன்பரசன் அப்படின்றத முழுசா சொல்ல மாட்டான். அவன் எங்க போனாலும் அரசு அப்படிமா. ஏன் அப்படின்னா எனக்கு அன்பு பிடிக்காது அப்படிமா. யார் அவனோட பேர்ல இருக்க அன்புன்றது அவனுக்கு பிடிக்காதுமா. சரிங்களா? இதை வந்து நல்ல சிவம் அப்படின்றத அவனுக்கு நல்லா நல்லான்னு கூப்பிடுவாங்க. அவனை சிவம்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா இவன் சிவன் அந்த மாதிரி ஒரு இது இருப்பான். ஸோ ரெண்டு ஆக்சிமரானிக்கான கேரக்டர் ஒன்னா ஃபியூஸ் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா அன்பே சிவம் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுல நிறைய அந்த குறியீடுலாம் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப அதாவது எப்படின்னா, கம்யூனிசம்லாம் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது, இல்ல இல்ல தாஜ்மஹால் இடிஞ்சிருச்சுன்னா நீங்க லவ் பண்றதை நிறுத்திடுவீங்களா? அது சிம்பிள் எப்பயுமே இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜி வந்து செத்து போனாலும் அது இப்பதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல காட்டியிருப்பாங்க. இவனுக்கு வந்து மாதவனுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், ரெட் கலரை பார்த்தா பயம். ரத்தத்தை பார்த்தா பயம்ன்றது இஸ் நத்திங் பட் த ரெட் கலர். கம்யூனிசத்தை பார்த்தா அவனுக்கு பயம், ஏன்னா அவன் கேபிட்டலிஸ்ட். சொல்றது புரியுதா? அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ காலம் கருதி நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதை உங்ககிட்டே விட்டுறேன். ஓகே, நீங்க பாருங்க. சில கிளாசிக்கல் மூவிஸ் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துட முடியாது. ஓகே, ஒரு நிமிஷம். அந்த மூவிஸ்ல நிறைய நமக்கான இன்ஃபரன்ஸ் அப்படின்றது நிறைய கிடைக்கும். சரியா? ஸோ அதுல வந்து இருக்கிற இன்ஃபரன்ஸ் தான். ஓகே, அது இது மட்டும் நிறைய இதுல நான் சொன்னது வெறி ஒரு 10% கூட கிடையாது. அந்த மூவிஸ் இன்னமும் நிறைய இருக்கு. ஓகே, அதில் நீங்களே பாருங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த இன்டர்நெட்ல மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் மூவி, நம்பர் 1 மூவி அப்படின்னா இன்னைக்கும் இன்டர்நெட் டேட்டா பேஸ்ல தமிழ் மூவின்னு போட்டீங்கன்னா பெஸ்ட் மூவி அப்படின்றது மாதிரி வரும். பட் கமர்ஷியலா அது வந்து ஹிட் கிடையாது. அந்த டைம்ல ஃபிளாப். அது கொஞ்சம் அதான் சொல்றேனே, அதை நீங்க ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து வரும். அந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருப்பாங்க அதுல. ஓகேவா? ஸோ கம்யூனிசத்துக்கும் கேபிட்டலிஸ்டுக்குமான அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல கம்யூனிசம்னா நமக்கு என்னன்னு தெரியணும், கேபிட்டலிசம்னா நமக்கு என்னன்னு தெரியணும். சரியா? அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த மூவியை பார்த்தீங்கன்னா தான் அந்த இன்ஃபரன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ரைட். அது 786. 786ங்க அது. ஓகே, ரைட். ஓகே. பேட்ரியார்கல் சொசைட்டி. மேன் ஹோல்ட் த பிரைமரி பவர் அண்ட் என்ஜாய் கிரேட்டர் ஸ்டேட்டஸ் தேன் உமன். இது எப்ப எழுதுனது இந்த புக்கு? சரி, இப்பதான் எழுதுனது இல்ல. இட்ஸ் மென் ஹோல்ட் த பிரைமரி பவர் அண்ட் என்ஜாய் கிரேட்டர் ஸ்டேட்டஸ் தேன் உமன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் அப்படி இல்லையே. அதான் எப்ப எழுதுனதுன்னு. ஓகே, ரைட். இப்பதான் எழுதுனது. ஓகே, ஜெனரலி
men take all decisions in both society and their family unit, hold all positions of power and authority and are considered superior. அதாவது இதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. சரியா? இன்னமும் வந்து உங்க வீட்டுல அப்பா முடிவு எடுப்பாரா அம்மா முடிவு எடுப்பாரா? போத்தா? சரிங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், சி அது அந்த காலகட்டங்கள்ல அவங்க வாழ்ற விதம் அப்படின்றது வேறையா இருக்கும். அவங்களோட ஐடியாலஜிஸ்ன்றது வேறையா இருக்கும். சரியா? ஸோ இதுல வந்து யாரும் சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு கிடையாது. அப்பா அம்மா எந்த டிசிஷன் யார் எடுத்தாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் உங்களுடைய தலைமுறை அப்படின்றதுல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? ரைட். அண்ட் இந்தியன் சொசைட்டி இஸ் லார்ஜ்லி a patriarchal society. ஓகே. இதுல முக்கியமான விஷயம்